உங்கள்கிட்ட பேசணுமே. பாப்பா எப்படி இருக்கீங்க? ஹலோ அங்கிள், நான் நல்லா இருக்கேன். ஏன்னா ஃபுல் ஸ்விங்ல வந்துட்டீங்க போல. பர்சன்டேஜ் போன தடவை விட அதிகமாயிடுச்சுமா. இன்னொரு முக்கியமான விஷயம் அங்கிள், அப்பா கிட்ட சொல்ல வேணாம் தான் உங்ககிட்ட சொல்றேன். சொல்லு சொல்லு பாப்பா. பக்கத்துல யாரும் இல்லையே. பக்கத்துல யாரும் இல்ல பாப்பா. அந்த ட்ரிப்ளிகன் தொகுதியில ஜிஎல்சிஓ சுந்தர் தனியா ஓட் போட போறதா நியூஸ் பார்த்தேன். ஆடாம ஒரு லூசு பையன். அவன் ஒருத்தனுக்காக பாவம் வெங்கடேஷ் தொகுதியை நிறுத்தி வச்சிருக்காங்க. அத பத்தி சொல்லணும் தான் நான் முக்கியமா போன் பண்ணேன். அவன் சாதாரண ஆள் இல்ல, பயங்கரமான மூலக்காரன். அவன் யாரா இருந்தா என்னம்மா, அதெல்லாம் நம்ம கிட்ட ஒண்ணும் செய்ய முடியாது. இல்ல, உங்களுக்கு அவனை பத்தி தெரியாது. போன வருஷம் அவன் கனடா வந்தான், 3 வாரம் தங்கினான். 3வது வாரம் எல்லா டிவி நியூஸ் பேப்பர்லயும் அவன் தான் எக்ஸ்க்ளூசிவ் நியூஸ். ஒரு பெரிய ஐடி கம்பெனியை மூடிட்டான். 22,000 ஸ்டாஃப் வெளியில துரத்திட்டான். அதுல 10,000 பேரு நாட்டை விட்டே போயிட்டாங்க. அதோட இம்பாக்ட் இன்னைக்கு வரைக்குமே இருக்கு. அவன் கிட்ட எந்த வம்பும் வச்சுக்காதீங்க. நாம தான் எல்லா தொகுதியிலும் ஜெயிச்சிட்டுமே பாப்பா. அவங்கிட்ட ஒரே ஒரு ஓட்டு தான் பாப்பா இருக்கு. நான் சொல்றது கேளுங்க, 3 கண்ட்ரிக்கு அவன் வரவே கூடாதுன்னு அந்த கவர்மெண்ட் அவனை பேன் பண்ணிருக்கு. அவன் பக்கமே தலை வச்சு படுக்காதீங்க. சரிம்மா. அவன் கிட்ட ஏதாச்சும் பேசுனீங்களா? இல்ல இல்ல இல்ல, நான் பேசவே இல்ல. நல்ல வேலை. அவன் இந்தியால இருந்து கிளம்புற வரைக்கும் அவன் கூட எதுவுமே வச்சுக்காதீங்க. பாய் அங்கிள். பாய்மா. காலையில தண்ணி அடிச்சிட்டு ஏதோ உளறி கூட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆனா அந்த தம்பி நல்லபடியா சிரிச்சுக்கிட்டு சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கும் போது தானே போனேன். ஒருவேளை இந்த சிரிப்புக்கு பின்னாடி ஏதாவது இருக்குமோ? GLCEO நம்ம